ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب. ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيها. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சர்வதேச பிறை சம்பந்தமான விமர்சனங்களும் பதில்களும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று சில கேள்விகளுக்கும் பதில்களை நாம் பார்த்து கொள்வோம். அதற்கு முன் அதிலே சர்வதேச பிறை சம்பந்தமாக செய்யப்படக்கூடிய விமர்சனங்கள் அல்லது பதில்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விடயம் மிக முக்கியமான ஒன்றாக கொள்ளப்படுகின்றது. அதனை சம்பந்தப்படுத்தி முதலாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதாவது குரைபின் சம்பவத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமின் பிறையை ஏற்க முடியாதென்ற விடயத்தை அது ரமலானின் இறுதிப்பகுதியில் நடந்ததென்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவ்வாறெனில் அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஷவ்வால் பிறையை டமஸ்கஸ் போன்ற பகுதியில் தென்படலாம் என்ற அமைப்பில் அங்கிருந்து தகவல் எடுப்பதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லையே என்பதிலிருந்து டமஸ்கஸின் பிறை மதினாவுக்கு பொருந்தாது என்பதைத்தானே விளங்கப்படுத்துகிறது என்றொரு கேள்வி. இதை ஒட்டியதாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியாவுடைய பிறையை எடுக்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று. இதற்கான பதில் பல விடுத்தங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே. இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட வரக்கூடிய கேள்விகளை அதற்கான விடைகளை நாங்கள் விளங்குவதற்கு முன் ஒரு ஹதீஸை எப்படி விளங்கிக் கொள்வதென்கிற ஒரு அடிப்படை அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸை விளங்குவதில் அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை செய்து காட்டியிருக்கார்கள் என்பது அதை முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். நபிகளார் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலே அதை ரசூலுல்லாஹ் எப்படி செய்திருக்கிறார்கள்
அதை எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்காள் என்று பார்க்க வேண்டும். அதுதான் அந்த ஹதீஸின் விளக்கமாகும். ஒன்று, அவ்வாறு ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லை தனது செயல் மூலமாக விளங்கப்படுத்தி இருக்கிற போது அதற்கு மாற்றமாக ஒரு சஹாபி ஒரு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் எடுபடாது. இஸ்லாத்திலே ஆதாரமாக எடுத்துக்கொள்வது வஹியை மட்டும்தான். வஹி என்பது குர்ஆனும் நபிகளார் சொன்ன செய்தியும். சஹாபாக்களுடைய விளக்கங்களும் சஹாபாக்களுடைய தீர்ப்புகளும் வஹி அல்ல. அதனால் அவைகளை ஆதாரமாக கொள்வது இல்லை. இது ஒரு அடிப்படையாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய விளக்கங்கள் நபிகளாருடைய விளக்கத்துக்கு நேர்பாடாக இருந்தால் அதிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு நேர்பாடாக வருகிறதை வைத்து எடுத்துக்கொள்ளப்படும். எப்போது அவர்களுடைய விளக்கங்கள் நபிகளாருடைய விளக்கத்துக்கும் நபிகளாருடைய செயற்பாட்டுக்கும் முரண்பாடாகுமோ அப்போது அது அந்த சஹாபியின் கருத்து என்று அது சஹாபியுடைய கருத்தாக விடப்படும். நபிகளாருடைய அந்த கூற்றுக்கு நபிகளாரோடு நாம் சம்பந்தப்படுத்தக்கூடிய அந்த செயலுக்கு ஹதீது கலையிலே மர்ஃபூ என்று சொல்வார்கள். சஹாபாக்களுடன் ஒரு தீர்ப்போ ஒரு செயலோ சம்பந்தப்பட்டால் அதற்கு மௌகூஃப் என்று சொல்வார்கள். இந்த மௌகூஃப் என்பது ஒரு நாளும் ஆதாரமாக இருக்காது. இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளையில் ஒரு செய்தியை சொல்வார்கள். அதனை சஹாபாக்கள் இரண்டு வகையாக வழங்குவார்கள். ஒரு சாரார் ஒரு மாதிரியாகவும் இன்னொரு சாரார் இன்னொரு மாதிரியாகவும் வழங்குவார்கள். இந்த வேளையில் எது நபிகளாருடைய கூற்றுக்கு நேர்பாடாக இருக்குமோ அதையே ஏற்கப்படும், மற்றதை விடப்படும். இதை நீங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் ஃபத்வாக்களிலிருந்து நிறைய வழங்கலாம். இதனால்தான் ஜகாத் ஒரு வருஷம் பூர்த்தியானால் கொடுக்க வேண்டும் என்பது, ஒரு பொருளுக்கு ஜகாத் கொடுப்பதற்கு ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்பது பொதுவான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுடைய ஒரு தீர்ப்பாகும். ஆனால் அதற்கு ஆதாரமான ஹதீஸ் ஒன்று இல்லை. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் லைஃப் ஆகும். அதேவேளை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் இன்னும் தாபியின்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்க்குற போது அவர்கள் ஒரு வருஷம் ஒரு பொருளுக்கு பூர்த்தியானதுதான் அது ஜகாத் கொடுக்கக்கூடிய வழக்கு இருந்ததை நாம் அவதானிக்கிறோம். இந்த வேளையில் நமது சகோதரர் பி ஜெயின்லாப்தீன் அவர்களை பொறுத்தவரை சஹாபாக்களின் விளக்கத்தை எடுக்க முடியாது என்று மிக உறுதியாக சொல்கிறார். அந்த அடிப்படையில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கூற்று வருகிறது. முஅத்தா மாலிக் இன்னும் பல கிரந்தத்தில் என்ன வருகிறது? லா தஜிபு ஃபி மாலின் ஜகாத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். இது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அவருடைய தீர்ப்பு. ஒரு பணத்திலே ஜகாத் கடமையாக மாட்டாது அதற்கு வருஷம் பூர்த்தியாகும் வரை. இதை சொல்லுகிற போது இதே மாதிரி சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை சொல்ல போது அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்றால், இதெல்லாம் சஹாபாக்களுடைய செய்தி, அதை ஆதாரம் எடுக்க இயலாது. அதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். இவ்வாறு தான் ஏன் நபிகளாரிடமிருந்து நேரடியாக கொண்டு வரவில்லை என்பதை வைத்து இதில் பாரிய சர்ச்சை இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இரவு தொழுகையில் வருகிறது. என்ன வருகிறது? சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு நேர தொழுகை 2 என்று வருகிறது. இரவு நேர தொழுகை என்ற இந்த நாம் தொழுகின்ற ரமலானுடைய தொழுகை எத்தனையும் தொழலாம் என்று சொல்லக்கூடிய சமகால அறிஞர்கள் முஃப்திமார்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் 2 தொழலாம் என்று சொல்லியிருப்பதால் 2 என்று சொல்லியிருப்பதால் எத்தனையும் தொழலாம் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார் ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ், ஷேக் சாலி அல் உசைமீன், சவுதியினுடைய முஃப்திகள். எனவே எத்தனையும் தொழலாம்
என்று எதை வைத்து சொல்கிறார்கள்? இரவு நேர தொழுகை 2 வருகிறானே என்று அந்த ஹதீஸை வைத்து விளக்கம் சொல்லார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வார்கள்? மற்ற தௌஹீதினுடைய அதாவது 11 தான் தொழ வேண்டும் என்றவர் என்ன சொல்வார்கள்? அவ்வாறு ஒரு ஹதீஸ் இருந்தாலும் நபிகளார் அதனை எப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார்கள் என்று நபிர செயலை பார்க்கத்தானே வேணும். நபிர செயல் எப்படி இருக்குது? அவர்கள் ரமலானிலும் ரமலான் காலத்திலும் 11 விட கூடுதலாக தொழவில்லை. எனவே இரவு தொழுகை 2 என்றால் அந்த 11 தொழுகிற போது 2 2 2 2 தொழுது இவ்வாறு தொழுகின்றது. இதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது தவிர அதற்கு மாற்றமாக 11க்கு அப்பால் 2 தொழுவது எத்தனை தொழலாம் என்று வழங்குவது இல்லை என்று நானும் தான் நமது நண்பரும் தான் அதே மாதிரி தான் விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதார்கள்? நபி சொன்ன அந்த சொல்லை நபியினுடைய செயலை வைத்து வழங்குவது. ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் கொமனாக சொன்னால் அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் ஒன்றை செயற்படுத்தி காட்டி அது இப்படித்தான் என்று அவர்கள் வரையறை செய்தால் அதனோடு நின்று கொள்ள வேண்டும். இவ்வாறு இதேவேளை இப்படி நிறைய இருக்கிறது. விளக்கங்கள் என்பது ஒரு ஹதீஸிலிருந்து ஒருவர் ஒன்றை விளங்கலாம். 20 தொழலாம் என்பதற்கு 30 தொழலாம் என்பதற்கு எதை ஆதாரமாக காட்டுவார்கள்? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லித்தான் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரமாக காட்டுவார்கள். நபிகளார் இப்படி சொல்லித்தான் இருக்கிறார்கள், இதை சொன்னவர் எப்படி செய்திருக்கார் என்று பார்க்கணும் இல்லையா? எனவே சொல்லை அவருடைய செயலை வைத்துத்தானே விளங்க வேண்டும் என்று அல்லது இன்னொரு சொல்லை வைத்து விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதே மாதிரி ஒரு மையத்துக்குரிய குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிறது என்று ஹதீஸ் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதிலே புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸை வைத்து ஒன்றை வழங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றை வழங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சம்பவம் இதோ என்ன வருகிறது? ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது மக்காவிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய ஒரு மகள் ஒன்று இறந்து விட்டது. அந்த வேளையில் நாங்கள் அதை பார்க்க போன போது இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தார்கள். அந்த வேளையிலே அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் பின் உஸ்மான் என்பவருக்கு சொன்னார், அலா தன்ஹா அனில் புக்கா, இங்கே அழுதுக்கிரிக்காங்களே, அழுதுக்கிரிக்கவங்களை நீங்கள் தடுக்கக்கூடாதா? மையத்தினுடைய குடும்பத்தினர் அழுது கொண்டிருக்கிறார்கள், இவர்களை தடுக்கக்கூடாது என்று கேட்டுவிட்டு ஒரு ஆதாரத்தை காட்டுறார். யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னல் மையித்த லயுஅதபு பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி, ஒரு மையித்து அவருடைய குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிறது என்று அவர் அந்த ஹதீஸை காரணம் காட்டி, எனவே குடும்பத்தினர் அழுதுக்கிரிக்கால் தடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் இருக்கிறது, நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். இதே வேளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தான வேளையில், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இந்த விடயம் சொல்லப்பட்டது. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது செல்லப்பட்ட போது அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியது சொன்னது, அதாவது காபிருக்குத்தான், என்னது, காபிருடைய மையத்துக்குத்தான் அவருடைய குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு காபிருடைய மையத்துடைய சந்தர்ப்பத்தில் அழுததை வைத்து அதை வைத்து இவர்கள் அப்படித்தான் விளக்கம் கொடுக்கணும், ஒரு மூமினுடைய மையத்துக்கு அல்ல என்று சொல்கிறார்கள். இதிலே ஒரு சஹாபி இவ்வாறு வழங்குகிறார், இன்னொரு சஹாபி இப்படி வழங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய விளக்கத்தையும் அப்துல்லா பின் உமருடைய விளக்கத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு தட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிற போது அங்கே முரண்படுவதை அவதானிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் விளக்கம் என்பது ஒன்று, ஒரு சஹாபியிடமிருந்து ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் வந்தால் அது நபிகளாருடைய சொல்லுக்கும் செயலுக்கு நேர்பாடாக இருந்தால் அது ஓகே, முரண்பாடாக இருந்தால் அதை நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல, இதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்.
மொத்தத்தில் நபிகளாருடைய வஹி, அது நபிகளாருக்கு வந்த வஹி மர்ஃபுஆன ஹதீஸ் என்று சொல்கிறோமே, அதைத்தான் ஆதாரமாக கொள்ளப்படும். இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு இப்போது பிறையினுடைய செய்திக்கு நாங்கள் வருவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் வருகிறது. சூமூலி ருயத்திஹி, நான் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்கள். பிறையை கண்டு நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மறைந்து விட்டால் ஷாபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள், ஷாபானுடைய 30ஐ பூர்த்தி செய்யுங்கள் என்று இங்கே ஒரு ஹதீஸ் கோடிடப்பட்டிருக்கிறது. சரி, அதற்கு கீழ் இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். அதற்கு கீழ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அதுவும் புகாரியில் இருந்து எழுதப்படுகிறது. என்னது? பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள், பிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்டால் நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இப்போது இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, கட்டளை, பிறையை காணணும் என்று. இந்த ஒரு ஹதீஸை எப்படி விளங்குவது? நபிகளார் எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்பதை வைத்து விளங்க வேண்டும். நபிகளார் எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள்? நபிகளார் தனது பகுதியில் பிறை தென்படாவிட்டாலும் வேறு பகுதியில் இருந்து பிறையினுடைய செய்தி வருகிற போது அதை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னோம். அதிலே பிரயாண கூட்டத்தில் ஹதீஸ் ஒரு ஆதாரமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் இந்த வேறு பகுதியினுடைய செய்திகளை எடுக்கலாம் என்கிற கருத்தை மிகவும் விளங்கப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அதை நாங்கள் சொன்னோம். அந்த ஹதீஸை கருத்து ரீதியாக மறுப்பதும் தவறு, ஆதாரமில்லை என்று சொல்வதும் மகா தவறு. அதை விளங்கப்படுத்தி விட்டது. சரி, இந்த வேளையில் பிறையை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள் என்றால் உங்களோட பகுதி இல்லாமல் வேறு எங்கு கண்டாலும் நீங்கள் பிடியுங்கள், அது நீங்கள் கண்டதுதான். அதாவது பிறையை காணுங்கள் என்பது எதற்காக இடப்பட்ட கட்டளை? பிறையை பார்த்தல் என்ற ஒரு வணக்கத்திற்கா? அதாவது பிறையை பார்த்தல் என்பது ஒரு வணக்கம். அந்த ஒரு வணக்கத்தை செய்தால் தான் நீங்கள் நோன்பு பிடிக்கலாம் என்பதற்கா, அல்லது மாதம் தொடங்குவதை அறிவதற்காகவா? எதற்காக? மாதம் தொடங்குவதை அறிவதற்காக. பிறையை பார்த்தல் என்ற ஒரு வணக்கத்திற்காகத்தான் என்றால் ஒவ்வொருவரும் பிறை என்ன செய்யணும்? பார்க்கணும். மாதம் தொடங்குதல் என்பதை அறிவதற்காக. இது முஸ்லிம் உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளை. எனவே மாதம் என்பது 29, 29 உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி என்றால் 30ஆகவும் மாதம் பெற வாய்ப்பிருக்கிறது. அதற்கங்கால் முதலாவது. சரி, இந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் என்று சொன்னது மாதம் தொடங்கிவிட்டதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக. அது தனது பகுதியில் தென்படாவிட்டாலும் வேறு எங்கேனும் கண்டு அந்த செய்தி வந்தால் நபிகளாருக்கு மறுநாள் வந்த போதும் அந்த செய்தியை எடுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து எதை விளங்கலாம்? உங்களோட பகுதியில் நீங்கள் காணணும் என்பது கருத்து அல்ல என்பதை நாம் விளங்கப்படுத்தினோம். இது ஆதாரமான ஹதீஸ். இதில் மறுகருத்து கிடையவே கிடையாது. அப்படி யார் சொல்பவர்கள் மகா தவறு விடுகிறார்கள். ஹைர், இப்போது சகோதரர்களே, நபியை சொல் பிறையை பாருங்கள் என்பதும் பிறையை பார்க்காமல் நோன்பு பிடிக்காதீர்கள் என்பதும் இது வேறு பகுதியிலிருந்து பிறையின் செய்தி வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகிறது. நபியை சொல் அது அதனை அவருடைய செயல் விளங்கப்படுத்துகிறது. இதனை நாங்கள் புரிந்து கொண்டால் இப்போது குரைப் இப்னு அப்பாஸுடைய சம்பவத்துக்கு வருவோம். சிலருடைய வாதப்படி உங்களிலே யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனத்திற்கு அது பிறைக்கு இறங்கியது அல்ல. அது முன்னர் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில்
விரும்பியோர் ரமலான் மாத நோன்பு நோக்கலாம், விரும்பியோர் நோன்பை விடலாம், அதற்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கலாம் என்று இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றி ரமலான் மாதத்தை அடைஞ்ச ஒவ்வொருவரும் நோன்பு பிடிக்கணும் என்பதற்காகத்தான் அந்த வசனம் இறங்கியது. இதான் அதனுடைய யதார்த்தம். சிலர் அந்த வசனத்திலிருந்து அண்மை காலத்தில் உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்தார் அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்றால், எனவே அவர் குறைபார்க்க வேண்டும் என்று எடுக்கிறார்கள். அப்படி ஒரு விளக்கம் அந்த ஹதீஸுக்கு அந்த குர்ஆன் வசனத்துக்கு வெறுமண்டிருந்தால் நபிகளார் அந்த பிரயாண கூட்டத்தின் செய்தியை எடுத்திருக்க கூடாது. நபிகளார் அந்த பிரயாண கூட்டத்தின் செய்தியை எடுத்திருக்க கூடாது. ஏன் உங்களிலே யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ நாங்கள் அடையல, நாங்கள் நோன்பு பிடிச்சோம், நீங்கள் தான் கண்டையல், நீங்கள் தான் நோன்பு பிடிக்கணும் என்று விட்டிருக்கணும். எனவே இந்த ஹதீஸு அது பெரியதொரு புளக்காக வரும் என்பதால் சிலர் லைவ் ஆக்கினார்கள், சிலர் கருத்தையே மிக தவறான முறையில் அப்படியே மாற்றிவிட்டார்கள். முதலாவது விஷயம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால் அந்த வசனத்துக்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் நபிகளாருடைய செயல் மூலமாக தட்டப்பட்டுவிடும். ஒரு குர்ஆன் வசனத்தை நபிகளார் விளங்கப்படுத்தணும் அல்லது குர்ஆன் வசனம் விளங்கப்படுத்தும். இங்கே இந்த குர்ஆன் வசனம் இவர்கள் கொடுக்கிற விளக்கம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு வராது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இப்படி இருக்கிற போது ஹைர், இப்போது நாம் குறைபுடைய சம்பவத்துக்கு வருவோம். இதோ அந்த சம்பவம் இருக்கிறது. இதில் என்னது, இந்த குறைபெங்கிறவர் சிரியாவுக்கு போகிறார். போயிட்டு மதீனாவுக்கு வாரார். ரமலானுடைய கடைசி மாதத்தின் கடைசி பகுதியில் வாரார். ஹதீஸில் வருகிறது. அவர் என்ன சொல்லார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், பிறையை பற்றி பேசினார்கள். அப்போ கேட்டார்கள், பிறையை நீங்கள் எப்போது கண்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ நாம் சொன்னோம், வெள்ளிக்கிழமை இரவு கண்டோம். நீ கண்டீரா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். மக்கள் கண்டார்கள், மக்கள் நோன்பு நோட்டார்கள், முஆவியா நோன்பு நோட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் சொன்னார், இவ்விடத்தில் தான் மிக நுணுக்கமாக அவதானமாக வழங்கிக் கொள்ளணும். இதில் அறிஞர்கள் கூட தவறு விடுகிறார்கள். இது ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவர் சொன்னார், லாக்கின்னா ரைனாவு லைலத்து சப்த், நாங்கள் சனிக்கிழமை பிறையை கண்டோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஃபலா நசாலு நசூமு ஹத்தா நுக்மில சலாசின் அவு நராஹு, நாங்கள் 30 பூர்த்தி செய்யும் வரை நோன்பு பிடிச்சிக்க இருப்போம் அல்லது அதனை பார்ப்போம், அதை காணும் வரை அல்ல 30 பூர்த்தி செய்யும் வரை இப்படித்தான் இருப்போம் என்று சொன்னார். யார் சொல்லார் இந்த வார்த்தை? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சரி, இது இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வார்த்தை, சரிதானே? இந்த வார்த்தையை மேலே உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸோடு ஒப்பிடுங்கள். இதோ இருக்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கிற ஹதீஸ். அதாவது, பிறையை காணும் வரை நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள், பிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்டால் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் என்று வருகிறது. அதே ஹதீஸி அபூ ஹுரைரா ரிவாயத்தில் இவ்வாறு வருகிறது, பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்டால் 30 ஷாபான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல், நபியலாருடைய வார்த்தை, பிறையை கண்டு நோன்பு பிடிப்பதும் பிறையை கண்டு நோன்பு விடுவதும் என்பது நபியலாருடைய ஒரு கட்டளை. பிறையை காணாமல் நோன்பு பிடிக்கப்படாண்டது. அது யார் காணணும் எவர் காணணும் என்றதை வழங்கப்படுத்தினேன், வேறு செய்தியும் எடுக்கலாம் என்று. சரி, இந்த வேளையில் இவர் சொல்லாரு, நாங்கள் காணணும் இல்லாட்டி நாங்கள் 30 பூர்த்தி செய்யணும்னு சொன்னார். சொன்ன போது இந்த கூற்றுக்கும் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இடையில் நேர்பாடு இருக்கா இல்லையா? நபியலாருடைய கட்டளைக்கும் இவர் சொல்ல வார்த்தைக்கும் இடையில் என்ன இருக்கு? நேர்பாடு இருக்கு. அதே வார்த்தையை இவர் தன்னுடைய கருத்தாக சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை கட்டளை, நபியார் சொன்ன கட்டளை அதுதான், பிறையை காணா நோன்பு பிடிக்காதீர்கள் என்று. இதை ஒருவர் தன் ஊருக்கு கண்டும் விளங்கலாம், யார் கண்டாலும் என்றும் விளங்கலாம். அதில் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் யார் கண்டாலும் எடுக்கலாம் என்றதை நான் சொல்லிவிட்டேன்.
இப்படி இருக்கிற போது நான் கேட்டேன். குறைப் சொல்லார், முஆவியாவினுடைய அவர் கண்டது, அவர் நோன்பு பிடிச்சதை நீங்கள் போதுமாக்கி கொள்ளக்கூடாதா என்று நான் கேட்டேன். அப்போது ஃபகால லா, அப்போது அவர் இல்லை என்று சொன்னார். யார் சொன்னார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அவர் சஹாபி. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் மௌத்தாகும் போது வயசு அவருக்கு 13. அவருக்கு வயசு 13. அவர் ஒரு சின்ன பிள்ளை, எந்த புனித யுத்தத்திலையும் கலந்து கொள்ளவும் இல்லை. அவர் அதிகமான ஹதீஸுகளை சஹாபாக்களிடமிருந்து கேட்டார். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு தானே. இப்போ உஹது யுத்தம் நடக்கிற போது அவருக்கு வயசு எத்தனை? 5 வயசு. அப்போ உஹது யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது அவர் இருந்த மாதிரி செல்வார். அப்படி என்ன கருத்து என்ன? அவர் மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்பார். இப்போ அவர் குழந்தை பிள்ளையா இருக்கிற போது நடந்த எத்தனையோ விஷயங்களை அல்லது ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை அவர் சொல்வார். அவர் அவ்வாறு நபிகளாருடைய வார்த்தைகளை, நபிகளார் சொன்ன செய்திகளை கேட்டு அந்த ஹதீஸ்களிலிருந்து அவர் சட்டம் எடுப்பார். இப்போ நாம் சட்டம் எடுக்கிற மாதிரி இப்னு அப்பாஸ் எல்லாம் சட்டம் எடுப்பார். அப்படி ஒரு முஃப்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் சட்டம் எடுக்கிறார்கள். சரி, இந்த வேளையில் அவர் இல்லை என்று சொல்லிட்டார், எடுக்க மாட்டேன் என்று போட்டு என்ன சொன்னார்? ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள். இதோ இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த அண்டர்லைன் பண்ணணும். இந்த இவ்வாறு தான் என்ற வார்த்தை எங்கு பார்த்து மீளுகிறது? எங்கே பார்த்து மீளுகிறது? அதான் முக்கியமான விஷயம். அதாவது முஆவியாவின் புறையை நீங்கள் எடுக்கக்கூடாதா என்றதுக்கு விடைதான் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதுக்குரிய விடை என்ன? இல்லை. எங்களுக்கு நபிகளார் இவ்வாறு தான் ஏவினார்கள் என்றால், அந்த இவ்வாறு தான் என்கிறது எதை பார்த்து மீளுகிறது என்றால், அவர் முன்னுக்கு சொன்னார் இந்த கூற்று, ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில ஸலாதின் அவ் நராஹு. நபிகளா நாங்கள் மாதத்தை 30 பூர்த்தி செய்யணும், இல்லாட்டி புறையை பார்க்கணும், அதுவரை நோன்பு பிடிச்சிக்க இருப்போம் என்று அவர் சொன்னாரே, அந்த வார்த்தை அதை பார்த்து மீளுகிறது. அப்படி என்றால் நாங்கள் 30 பூர்த்தி செய்வதற்கு, பிறையை பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள். இதான் அவர் கருத்து. என்ன கருத்து? ஹாக்கல் அமரன ரசூலுல்லாஹ்டா நாங்கள் பிறையை பார்க்கணும் அல்ல 30 பூர்த்தி செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நாங்கள் நோன்பு பிடிச்சிக்கே இருப்போம் நாங்கள் காணும் வரை என்றால் ரசூலுல்லாஹ். அப்போ அவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவர் அங்கே சொல்லலை. நபி சொன்ன வார்த்தையை அவர் அங்கே சொல்லாமல் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு, அந்த கருத்து நபியினுடைய வார்த்தைக்கு நேர்படக்கூடிய கருத்து, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்ற இந்த நபிர வார்த்தைக்கு நேர்பாடானது. அந்த கருத்தை சொல்லிவிட்டு அவர் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஏவினார்கள் என்று சொல்கிறார். எனவே எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவினார்கள் என்றால் நாங்கள் பிறையை பார்க்கணும், நாங்கள் 30 பூர்த்தி செய்யணும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பிற்கு தான் இந்த தீர்ப்பு, இது அவருடைய தீர்ப்பு. எதிலிருந்து எடுக்கிறார்? நபிகளாருடைய ஹதீஸிலிருந்து எடுக்கிறார். எந்த ஹதீஸ்? அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. அந்த ஹதீஸ் தான் பிறையை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள். இந்த ஹதீஸில் இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கி எடுக்கிறார்கள். இப்போது இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்ன? தனது பகுதியில் புரைதன்படாவிட்டாலும் வேறு பகுதியில் புரைதன்பட்டு அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சால் எடுக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள்?
செஞ்சு காட்டுறார்கள். இதேவேளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் ஒன்று கொண்டு என்ன செய்கிறது? முரண்படுகிறது. ரசூலுல்லாஹ் எடுக்கிறார்கள், இவர் எடுக்கவில்லை என்கிறார். இது என்ன செய்கிறது? ஒன்றுக்கொண்டு முரண்படுகிறது. சகோதரர்களே, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்று சொன்ன நபிகளாட அந்த வார்த்தையை நபிகளார் தான் காணாவிட்டாலும் தமது பகுதியில் காணாவிட்டாலும் வேறு யாரும் கண்டு அந்த செய்தி அதே நாளில் அவர்களுக்கு வருகிற போது எடுக்கிறார்கள், அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நடைமுறைப்படுத்தலாம், எடுக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முஆவியாவின் செய்தியை எடுக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்? நாங்கள் காணணும் என்கிறார். இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய விளக்கம் பெரிசா, அது ஆதாரமா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பெரிசா? விளங்குதான் நான் கேட்கிறது. நபிகளாருடைய தீர்ப்பு அது வஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலிருந்து விளங்கினது அவருடைய கருத்து. அதனால தான் என்ன சொல்லும் என்றால், அவருடைய அதாவது நாங்கள் தான் எங்கள் பகுதியில் பார்க்கணும் என்று அவர் சொன்ன அந்த தீர்ப்பு இது மௌகூஃப். இது நபிகளாருடைய வார்த்தையாக வஹியாக எடுக்கப்படாது. இது மௌகூஃபான செய்தி, ஒரு சஹாபியின் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அவர் எடுவலாக காட்டினது ஒரு ஹதீஸை. அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தின விதம் ஒன்று, அது எடுக்கலாம் என்பது. இவர் விளங்கியது எடுக்க முடியாது. இவருடைய தீர்ப்புப்படி என்றிருந்தால், அந்த ஹதீஸின் கருத்து நாங்கள் தான் காணணும் என்றிருந்தால், பிரயாண கூட்டத்தின் செய்தியை ரசூலுல்லாஹ் எடுத்திருக்க கூடாது. பிரயாண கூட்டத்தின் செய்தியை ரசூலுல்லாஹ் எடுத்திருக்க கூடாது, சொல்லியிருக்கணும். அது உங்களுக்கு, இது எங்களுக்கு. அப்படி சொல்லி இருந்தால் சப்ஜெக்ட் குளோஸ், ஊருக்கூர் புரை நாங்களும். பிரச்சனையே முடிஞ்சிடும். இது நுணுக்கமாக சஹாபாக்களுடைய விளக்கங்களை ஹதீஸிலிருந்து எப்படி பிரிச்சறிகிறங்கிறது ஹதீஸ் கலையோடு ஒரு நுணுக்கமான முறையிலிருந்து புரிந்து கொள்வது. சில வேளைகளில் ஒரு சஹாபி ஒரு செயலை செய்துவிட்டு சுன்னா என்பார். ஒன்றை செய்துவிட்டு சுன்னா என்பார். இது அவர் சுன்னா என்று சொன்னால், அவர் சுன்னா என்று சொல்கிறதை ஒரு ஹதீஸிலிருந்து அவர் ஆதாரம் காட்டினால் அந்த ஹதீஸிலிருந்து வேறு விளக்கம் பெற வாய்ப்பிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மையத்துடைய விடயத்திலே ஒரு மையத்து கபரிலே தண்டிக்கப்படுகிறது என்கிற செய்தியை சொன்னேன். எதனால்? அழுவதன் காரணமாக. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்ல போகிறார்கள்? ஒரு மையத்து அவருடைய குடும்பத்தினர் அழுவதன் காரணமாக கபரிலே தண்டிக்கப்படுகிறது என்று யார் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் சொல்ல போறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அதே ஹதீஸுக்கு நபியலாருடைய ஒரு விடயத்தை அவர்கள் எடுவலாக அந்த ஹதீஸை வைத்து இது காவிர்களோடு சம்பந்தப்பட்டது சொல்ல போகிறார்கள். ரெண்டு பேர் கருத்தும் ரெண்டு. ஹதீஸ் என்ன? ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய ஆளுக்கு, ஒரு பெரிய பிள்ளை 2 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைக்கு பால் ஊட்டினால் தாயாக்கி கொள்ளலாம் என்று சாலிம் மௌலா ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை சாலிமுடைய விடயத்திலே சொன்னார்கள். அதாவது என்னவென்றால், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி சஹிலா என்கிறவர்களும் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்து வந்தாங்க. அடிமை அவர்களை வளர்த்து வந்தார்கள். மகனாக்குற விடயம் ஹராமாக்கப்பட்டுட்டு ஹராமாக்கப்பட்டதும் இவருக்கு சரியான கவலை வந்துட்டு. இது புகாரில் வர ஹதீஸ், முஸ்லிமில் வர ஹதீஸ். இந்த ஹதீஸை சகோதரர் பிஜே லைஃப் என்கிறார்.
எப்படி லைஃபங்காருண்டா அது குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லாரு. வேறு அறிவிப்பாளர் ரீதியாக சரி, அது ஏற்றுக்கொள்ளலாங்கார். அந்த கருத்தை முதல் சொன்னது அவர் தான். அதற்கான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி ப்ரோக்ராமாக நடக்கும். அது சஹி, அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. அது எந்த அடிப்படையும் லைஃபாக முடியாது, அது சஹி. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் பேசுகிறேன். அது சஹி என்று சொல்லித்தான் இப்போ சொல்ல போகிறேன். புகாரியில் முஸ்லிமில் வார இப்போ அவருக்கு சரியான கவலை. அல்லாஹ் ஹராமாக்கி போட்டால் மகனாக்கி கொள்ளத்தை வளர்த்த பிள்ளைய. அவர் ரசூல்லா போட்டு முறப்பட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க பால் ஊடுன்னு சொல்லாங்க. பிள்ளை பையன் பெரிய பையன், நீ பால் ஊட்டினால் மகனாகி கொள்ளலாம்னு சொல்லாங்க. அவருக்கு பிள்ளை பெருசுங்க. அப்போ இந்த நேரத்தில் பால் பெரிய பிள்ளைக்கும் பால் ஊட்டி மகனாக்குற சப்ஜெக்ட் அவர்கிட்ட வருது. இந்த சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை வைத்து என்ன சொல்லார் என்றால், அவர் சட்டமேற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, நபியலாருடைய வழிமுறை என்னவென்றால் பெரியவருக்கும் பாலூட்டி மகனாகிக் கொள்ளலாம் பெரிய பிள்ளைகளுக்கும் என்று, இது நபியலாருடைய வழிமுறை என்று அவர் சொல்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? நபியலாருடைய மத்த மனைவி, அது சாலிம் என்றவருக்கு மட்டும் குறிப்பாக செல்லப்பட்டது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே அந்த குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமான சட்டம், அது பொது சட்டம் அல்ல என்று நபிர மற்றொரு மனைவி சொல்லலாம். ஒரு சம்பவத்தில் ஒரு ஆள் சொல்லா இது சாலிமுக்கு மட்டும் என்று அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி நபியல்லாடு ஒரு மனைவி வழங்குறா வேறையா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பக்கத்தில் வேறையா விளங்குறா. அவசரம் எல்லோருக்கும் பொது சட்டம் என்று. நடந்தது ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு சம்பவத்தில் ஒரு ஆள் இதுதான் நபி வழி என்கிறார், இன்னொருவர் இது சாலிமுக்கு மட்டும் என்பதுதான் அந்த நபி வழி என்கிறார். இப்படி ஒரு விடயத்தில் ரெண்டு விளக்கம் வாரத்துக்கு விளக்கங்கள் வித்தியாசப்படும். இரண்டு பேரும் யார் ஆதாரம் காட்டுவார்கள்? ரசூலுல்லாஹ்வைத்தான் ஆதாரம் காட்டுவார்கள். இது ரசூலுல்லாஹ் அவருக்கு மட்டும் சொன்னது என்று அவர் சொல்றா, மற்ற மனைவி சொல்லா இது ரசூலுல்லாஹ் பொதுவாக சொன்னதுங்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் நீங்கள் இருக்கேன் இந்த சபையில், நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல போது ஒரே விஷயத்தை உங்களை ரெண்டு பேர் 2,000 வழங்குவேன். சில நேரம் 10,000 வழங்கிடுவேன். 10 பேர் இருந்து விளங்குறதுக்கு இறைவன் விளக்கங்களை ஒரு வித்தியாசம் படைச்சிக்கான். இப்போ இந்த வேளையில் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லலை. அந்த வார்த்தையை சொல்லலை, மாறாக அவருடைய தீர்ப்பை சொன்னார். நாங்கள் 30 பூர்த்தி செய்யணும் அல்லது நாங்கள் காணணும், அதுவரையில் நோன்பு பிடிப்போம். சரி, இந்த 30 பூர்த்தி செய்தல் அல்லது நாங்கள் காணுதல் என்கிறது இங்கே ரசூலுல்லாஹி ஹதீஸில் வந்திருக்கு. நீங்கள் பிறையை கண்டுபிடியுங்கள், பிறையை கண்டுபிடுங்கள், 30 பூர்த்தி செய்யுங்கள். அதான் ரசூலுல்லாஹி ஏவல். அந்த ஏவலிலிருந்து இப்னு அப்பாஸ் அவர் தன்னுடைய பிரதேசத்துக்கு மட்டுமின்றி அதை விளங்குகிறார். இதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த செய்தியில் ஆதாரம் எடுக்க முடியாது. ஒன்று. இதேவேளை மற்ற சகோதரர்கள் இதுக்கு இந்த ஹதீஸுக்கு இந்த ஹாக்கத அமரனா ரசூலுல்லாஹ் என்பதற்கு வேறு கருத்து கொடுக்குறாங்க. எப்படி கருத்து கொடுக்குறாங்க தெரியுமா? இப்படி, முஆவியாவினுடைய செய்தியை நீங்கள் எடுக்க முடியாதா என்று கேட்டதுக்கு, இல்லை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஏவினார்கள் என்றால் இப்படி வருதுதானே. இந்த வார்த்தையை வச்சு என்ன சொல்லாண்டால், முஆவியாவுடைய பிறையை முஆவியா எடுப்பதற்கும், அதாவது சிரியாவில் கண்ட பிறையை சிரியாவில் அங்கே அவர் எடுக்கணும் என்றும், நாங்கள் மைனாவில் கண்டு நாங்கள் பிடிக்கணும் என்று அவர் அவருடைய ஊரின் பிறை அவர் அவருக்கு எடுக்க வேண்டும் என்று எங்கள் ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று விளக்கம் ஒன்று என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இது தவறான விளக்கம். இப்படி ரசூலுல்லாஹ் ஏவினாங்கன்னு இங்கே வரல. அவர் ஒரு கூற்றை சொல்லிவிட்டு இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள் என்றால் அவரே அதை சொல்லுகிறார். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் ஏவினாங்கன்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்லார். என்னது? நாங்கள் பிறையை பார்க்கணும். நாங்கள் பிறையை பார்க்கணும் என்றால் ஏவல் எங்கே வந்திருக்கின்ற தேடினோம் என்றால் பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல்.
நபியலார் ஏவல் இதான் அந்த ஏவலை வச்சு இவர் நாம காணணும் என்று சொன்னார். எனவே அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கருத்து. அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுங்க சின்ன பிள்ளையா இருந்ததால அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எது நபியலா அந்த பிரயாண கூட்டம் வந்த காலம் இருக்குத்தானே, அந்த பிரயாண கூட்டம் வந்த காலம் அந்த வேளையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இல்லாதால தெரியாமல் இருந்திருக்கும். அது எப்படி செய்தி வரலானே, அல்லது அவர் இந்த ஹதீஸிலிருந்து அவர் ஒன்றை இப்படி விளங்குறாரு. எனவே அன்பிற்குரிய சகோதரே, இதனால் தான் நாங்கள் என்ன சொல்வோம் என்றால், ஆதாரமாக கொள்வது ரசூலுல்லாவுடைய வார்த்தையை, ரசூலுல்லாவுடைய செயலை, சஹாபியின் விளக்கத்தையோ தீர்ப்பையோ அல்ல. யார் இங்கே முஆவியாவின் பிறையை முஆவியா எடுப்பதற்கும் எங்களுடைய பிறையை நாங்கள் எடுப்பதற்கும் தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸிலே மேலதிகமான முறையிலே சேர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளுகிறார்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன, முஆவியாவுடைய பிறையை நீங்கள் எடுக்கிற இல்லையான்னு இடத்துக்கு இல்லை, அதான் அதுக்கு விடை முடிஞ்சு. நாங்கள் எங்களுடைய எடுக்கும் என்றதுக்கு காரணம் அதை சொல்லார். ஃபலா நஸாலு நசூமு, நபிகளாவுடைய ஹதீஸ் கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை என்னென்று தேடி பார்த்தால் இதான் கட்டளை, பிறையை கண்டு நோன்பு முடியுங்கள். அந்த கட்டளை ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள். தான் காணாவிட்டாலும் வேறூரில் கண்டால் எடுக்கலாம் என்று, இவர் இங்கே நான் தான் காணணும் என்று வழங்குகிறார். எனவே அதனால் அந்த கருத்து பிழை. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரே, இதில் ஒரு துணை ஆதாரம் உண்டு. இது ஒரு ஆதாரமாக கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு ஹஜ்ஜுற போது சரியானே துல் ஹஜ் மாதத்தில் லி அர்பஇ லயாலின் ஹலௌன மின் தில் ஹிஜ்ஜா வெளியிறங்கி, எப்போ வெளியிறங்குறாங்க என்றால் அதை இப்னு உமர் சொன்னார்கள், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதத்துக்கு முந்தைய மாதத்தில் கடைசி 5 நாள் எஞ்சி இருக்கிற கடைசி 5 நாளையில் வெளியிறங்குறாங்க. வெளியிறங்கி மக்கா 400 கிலோமீட்டர் கங்கால இருக்கிற மக்காவில் போய் சேருகிறார்கள். எப்போ துல்ஹஜ் மாதத்திலிருந்து 4 நாள் போனே செய்கிறார்கள். அப்போ துல்காதாவில் 5 நாள், துல்ஹஜ் மாதத்தில் 4 நாள், மொத்தம் 8 நாள் பிரயாணம் போய்க்காங்க, 9 நாள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எந்த பிறையை வச்சு செல்லணும்? இது போய் ஹஜ் செய்ய போறாதான ரசூலுல்லாஹ். மதீனாவிலிருந்து வெளியிறங்கினவர் மதீனாவுடைய பிறை அடிப்படையில் போகிறார்கள். போகிற வேளையில் பிறை தென்படவில்லை, அல்லது பிறை தென்பட மாதம் பூர்த்தியாகின்றது. எப்படி அந்த மாதம் முடித்து நபிகளார் அப்படியே போகிறார்கள். இடையில் கண்டதோடு போகிறார்கள். ரசூலுல்லாஹ் நான் மைனாவிலிருந்து வெளியிறங்கினால் மைனாவின் பிறை என்றோ, அல்லது மக்காவுக்கு போய் அங்கே ஊரில் போய் என்னது இன்றைக்கு உங்களோட ஊரில் எத்தனை பிறை என்று இப்படி ஒன்றும் கேட்டதில்லை. மாறாக ரசூலுல்லாவுடைய நடைமுறை எடுத்து பார்க்குற போது இது ஒரு துணை ஆதாரம். பிறையோடு சம்பந்தப்பட உள்ள மெயின் ஹதீஸ் முன்னுக்குள்ள ஹதீஸ் தான். அவர்கள் தாம் கண்ட பிறையின் செய்தி, அவருக்கு பிறை எப்போ தலைப்பிறையாக அந்த செய்தி ஒரு பிறை தென்பட்ட செய்தி வருதோ அதை அவர்கள் மேற்கொண்டு நடந்ததை நாம் அவதானிக்கலாம். நபிகளார் மதீனாவிலிருந்து சென்று மக்காவுக்கு போய் அங்கே போய் இன்றைக்கு உங்களோட ஊரில் எத்தனை பிறை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தேடல. மாறாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியிறங்குகிறார்கள். அந்த 5 நாள் இருக்கிறது துல்ஹஜ் மாதத்துக்கு. போகிற துல்ஹஜ் மாதத்தில் 9 நாள் பிரயாணம். அதிலிருந்து துல்ஹஜ் மாதம் 4 நாள் இருந்து அதுக்கு அங்கால 5ஆம் நாள் 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் என்று அப்படியே போகிற என்னென்ன கிரியை செய்தால் என்று. ஆக இவ்வாறு நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி அது ஒரு பிறையினுடைய சப்ஜெக்டுக்கு ஒரு மதுஹப்வாதிகளுக்கு ஆதாரமாக இருக்கலாம். ஒரு தௌஹீத் பேசக்கூடிய குர்ஆனை சுன்னாவை மட்டும் பின்பற்றுவோம் என்று சொல்கிறவர்கள் இந்த விடயத்திலே இவ்விடத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை தவறாக விளங்கி அது ஒரு மௌகூஃப், ஒரு சஹாபியினுடைய கூற்று என்று விளங்காமல் இருப்பது ஒரு அபூர்வமாக இருக்கிறது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தீர்ப்பு.
சூமுல் ருயத் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்க, அதை நபிகளார் வேறு எங்கேனும் கண்டாலும் அதை ஏற்றிருக்க, இந்த வேளையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸிலிருந்து அவர்கள் வழங்கிய ஒரு விளக்கத்தை ஆதாரமாக காட்டி, எனவே அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு ஈக்குவலாக்குவது அது தவறாகும் என்பதை இந்த வேளையில் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த 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 ஹதீஸை இந்த அடிப்படையில் நீங்கள் விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு சிக்கல் தீரும் என்று நான் இத்தோடு இந்த சப்ஜெக்டை சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இதே வேளை அதை இன்னொன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். இதே வேளை நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நாம் முந்தி பேசிய சீடிகளிலும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்று இருந்த நிலையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸிலிருந்து சட்டம் எடுத்தது அவருடைய சொந்த கருத்தாக இருந்தாலும், அன்று இருந்த நிலையில் அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டிய நிலைக்கு இருந்தார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். எந்த ஆத்மாவின் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதியோ எந்த கம்யூனிகேஷன் வசதியோ எதுவும் இல்லாத அந்த காலத்தில் அவர்கள் ஒரு பிறையினுடைய செய்தியை அவர்கள் ஏற்று நடைமுறைப்படுத்துவது என்பது அவருடைய சக்திக்கு உட்பட்ட பகுதிக்குள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டி இருந்தது. நபியலாருடைய வரலாற்றிலே அதே நாளில் அந்த செய்தி வந்து சேர்கிறது. இப்னு அப்பாஸுடைய செய்தியிலே அங்கு மதீனாவிலிருந்து சிரியாவிலிருந்து செய்தி வருவதற்கு 2 கிழமையாகும். இப்போது தலைப்புரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைப்புரையின் செய்தியை ஒரு நாள் முந்தியதாக சொல்லுகிற போது அதை இவர் எடுத்துக்கொண்டால் இறுதிப்புரைக்கு என்ன செய்வது என்று அடுத்த கேள்வி வரும். ஒன்று, இறுதிப்புரையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதல் காண்பார்கள், அல்லது யார் காண்பார்கள்? முஆவியா காண்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கண்டால் மாதம் இங்கே முதல் தொடங்கிவிட்டது, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? சிரியாவுக்கு எடுத்துக்கு ஓடணும். போய் சேரத்துக்கு 2 கிழமை ஆகும். அதுக்குள்ளே என்னவாயிரும்? அவங்க முறையை கண்டுவாங்க. அல்லது அவர் கண்டால் அங்கிருந்து அந்த செய்தி எடுத்துக்கு இங்கே வரணும். எத்தனை கிழமையாகும்? 2 கிழமையாகும். குறைஞ்சது 2 கிழமை பறந்து வாரான்னு வச்சுக்கோ. வேகமாக ஓடக்கூடிய ரேஸ் குதிரையில் வாராங்க. எனவே அங்கிருந்து வருவதற்குள் இவர்கள் கண்டிடுவார்கள். எனவே ஆரம்ப பிறை எடுத்தால் இறுதிப்பிறையும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் தொடங்குவதும் முடிப்பதும் என்ற மாதத்தை அவர்கள் ஒழுங்கான முறையில் நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் சாத்தியமில்லை. அதே நாளில் முஆவியாவின் செய்தி அவருக்கு வந்தால், அதே நாளில் வந்திருந்து அவர் காண நபிகளாருக்கு வந்த மாதிரி வருமென்றிருந்தால், அந்த வேளையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதை மறுத்திருந்தால், அந்த வேளையில் இப்னு அப்பாஸ் மறுத்திருந்தால், அதே நாளில் செய்தி வந்து நபிகளாருக்கு வந்து மறுத்திருந்தால் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருக்கார். எனவே அது அவருடைய சொந்த வழக்கம் என்று தட்டப்படும். அதே நாளில் செய்தி வந்து அதே நாளில் வருவதென்றிருந்தால் வரணும். இன்றைக்கு வருதா இல்லையா? சவுதியில் 2 தொங்கல் கையில் உள்ள தூரம் இந்த மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் இடையில் உள்ள தூரம். மதீனாவில் விரதம் பட்டால் டமாமில் என்ன செய்கிறாங்க? நோன்பு பிடிக்காங்க. மக்காவில் விரதம் பட்டால் ரியாத்தில் பிடிக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்? சின்ன கிலோ தூரமாக பிடிக்கிறாங்க. அதே நாளையில் எடுக்காங்களா இல்லையா? இப்படி எடுக்கிறவங்களுக்கு இப்னு அப்பாஸ் ஹதீஸ் ஆதாரமாகுமா? ஆதாரமாகாது. இப்னு அப்பாஸ் ஹதீஸை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்கள் எடுக்க முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே நாளில் செய்தி வந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறதை நபிகளாருடைய அந்த வரலாற்றிலிருந்து
அந்த சம்பவத்திலிருந்து வழங்குகிறோம். அன்றைக்கு அதைத்தான் நாம் பலதரம் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு மதீனாவும் சிரியாவும் இருந்த தூரத்தை விட, ஏன் மதீனா நகரத்தின் இரு துருவங்கள் இருந்த ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த தூரத்தை விட, நமது அக்கரப்பத்தினுடைய 2 தொங்கல்கள் அந்த காலத்தில் இருந்த தூரத்தை விட மிகவும் குறுகிய தூரத்திலே எது இருக்கிறது? இந்த முழு உலகம் இருக்கிறது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால், யார் எந்த மாதம் 29 பூர்த்தியாகிறது என்று தெரிகிறதோ, பிறையை கண்டுவிட்டீர்களோ, பிறையை காணச் சொன்னார்கள் மாதத்தை அறிந்து கொள்வதற்காக. பிறையை காணாமல் நீங்கள் மாதத்தை தொடங்காதீர்கள். மாதம் தொடங்குவதை அறிவது பிறையின் மூலமாக, இல்லையா 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எனவே அந்த அடிப்படையில் பிறையை காணச் சொன்னது மாதத்தை அடையாளப்படுத்துவதற்காகவே அன்றி வேறதற்காமல்ல. எனவே பிறை தென்பட்டு விட்டால் மாதம் தொடங்கிவிட்டது. அதே நாளில் செய்தி கிடைக்கிறதா? நடைமுறைப்படுத்தலாம். அதே நாளில் இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு பிறதான் கிடைக்கும், 5 நாளைக்கு பிறதான் கிடைக்கும் என்றிருந்தால் அந்த வேளையில் எங்களுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். அதனால் தான் நாங்கள் இதுகால வரை இந்த கம்யூனிகேஷன் வசதி வாரதற்கு முன்னர் இருந்த காலமெல்லாம் நாங்கள் நமது பகுதிகளிலே நமது பகுதியிலே கண்டு நாம நோன்பு பிடிச்சிக்கு வந்தோம். இப்போ 100 வருஷத்துக்கு முந்தி இன்னொருடைய செய்தி எடுப்பதில்லை. தூர பிராந்தியத்தின் செய்தி எடுக்க மாட்டோம். முஆவியார் காலத்தை போன்று எடுக்காமல் இருந்தோம். கம்யூனிகேஷன் வந்தது, தூரமான பிரதேசத்தை கிட்டவாக்கியது, அதனால் எடுக்கிறோம். அவ்வாறு எடுக்கக்கூடிய நாங்கள் பிரதேச ரீதியாக மட்டுப்படுத்த வேண்டும்? இது தவறு. இறைவன் இந்த சந்திரனை இந்த பூமிக்கு நாள் காட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறான். பிறை தோன்றிவிட்டதா? உலகத்துக்கு பிறை தோன்றிவிட்டது. அதிலே பிறை தோன்றுகிறதா? உலகத்துக்கு பிறை தோன்றுகிறது. அதிலே யார் மாதத்தை 29 பூர்த்தி செய்தானோ அவன் நாளை தொடங்குவான். யார் பூர்த்தி செய்யவில்லையோ பூர்த்தி செய்துவிட்டு நாளை தொடங்குவான். யார் பூர்த்தி செய்யவில்லையோ அவன் மாதத்தை 29 பகல் பொழுதில் இருந்தால் அவன் பூர்த்தி செய்துவிட்டு மாதத்தை துவங்குவான். உலகத்துக்கு ஒரு சந்திரனை படைத்தானே தவிர பலதை படைக்கவில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சொல்ற போது நான் இப்போது சொன்ன அந்த விஷயத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து, இது ஒரு சஹாபியின் கருத்து என்று எப்படி சொல்ல முடியும்? இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் ஏவினாங்க என்று சொல்லுறாரே, அதைத்தான் சொன்னேன், விளங்கப்படுத்தினேன். அதை திருப்பி ஒரு தரம் அவதானமாக இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்கள். இதேவேளை இந்த இதில் சம்பந்தப்பட்ட நான் பேசினது பிறகு திருப்பி சில கேள்விகள் இருந்தால் அதை பிறகு கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இதேவேளை சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது இப்போ இந்த பிறையில் மேகமூட்டம் மறைந்தால் 30 பூரணப்படுத்துங்கள் என்று நபிகளார் சொன்ன கூற்றின்படி பார்த்தால் பிராந்தியங்களில் தான் மேகம் மறைக்க வாய்ப்புண்டு. மாறாக சர்வதேசத்தில் எங்காவது மேகம் மறைக்காது பிறை தென்படும் எனின் அந்த ஹதீஸின் விளக்கம் என்ன? இதையும் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். என்னையாம் மேகமூட்டம் மறைத்தால் 30 பூர்த்தி செய்யுங்கள். அப்போ 29 நாள் பிறை தென்படுகிறது. உலகமெல்லாம் மேகம் இருக்க மாட்டாது. ஒரு இடத்துல மறைஞ்சால் இன்னொரு இடத்துலையாவது என்ன செய்யலாம்? பிற தோன்ற வாய்ப்பு இருக்குத்தானே. எனவே 29 தொடர்ந்து வரும் ஒன்று. ரெண்டாவது, அப்போ 30 பூர்த்தி செய்யுங்கள் என்ற அந்த ஹதீஸ் ஒரு அர்த்தமில்லாத வார்த்தையாக போயிட்டு என்று ஒரு கேள்வியாக இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மாதத்தினுடைய அடிப்படை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மாதம் 29 சொல்லிவிட்டு பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால், மேகம் மறைத்தும் பிறை தென்படாமல் இருக்கலாம், பிறை தோன்றாமலும் பிறை தென்படாமல் இருக்கலாம். எல்லாம் வழங்கிக் கொள்ளணும். சயின்டிஃபிக்கலாக அவனோட கண்டுபிடிப்பு என்ன?
சில மாதங்களில் 30 நாள் பூர்த்தியாகித்தான் பிற தோன்றுது. சுமார் 6 அல்லது 5 மாதம் அந்த கணக்கு, அந்த பிற தோன்ற அந்த கணக்கு இருக்குத்தானே. சில மாதங்கள் 29 நாள் பூர்த்தியானோன்னா பிற தோன்றுது. அப்போ 29 நாள் பூர்த்தியாகி இப்போ இந்த மாதம் இருக்கின்ற போன மாதம், நாம் போன மாதம் இது 29 பூர்த்தியாகி மாதம் தொடங்குது விஞ்ஞான ரீதியாக. ஆனால் நமக்கு என்ன செய்யலை, பிறதென்படலை என்கிறதால 30 பூர்த்தி செய்யப்படுகிறது. பிறதென்படலைங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதி என்ன காரணம் சொல்வார்கள்? தென்படக்கூடிய அளவுக்கு அது வளரல. அது தென்படக்கூடிய அளவுக்கு வளராததால் தென்படாவிட்டாலும் அல்லது மேகம் மறைத்ததால் தென்படாவிட்டாலும் எப்படியோ தென்படவில்லை. எனவே 29 முடிஞ்சால் கட்டாயம் பிற தோன்றத்தான் வேணும் என்கிற ஒரு நியதி அல்ல. 29 முடிஞ்சால் பாருங்கள், எந்த மாதம் 30 முடிவடைகிறது, எந்த மாதம் 29 முடிவடைகிறது உங்களுக்கு தெரியாது. சில மாதம் 29 முடிவடையலாம், சில மாதம் 30 முடிவடையலாம். பிறையை பாருங்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்டால் ஒன்று பிறை இருந்து தெரியாமல் இருக்கும், அல்லது பிறை தோன்றாமல் இருந்தால் தெரியாமல் இருக்கும். எல்லாவற்றிற்கும் பொதுவாக ரசூல் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்வது ஒன்று. அடுத்ததாக நபிகளார் என்ன சொல்லுகிறார்கள்? 29 உங்களுக்கு தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால் கட்டாயம் 29 தென்படாமல் இருக்கணும், 30 பூர்த்தி செய்கிற ஒரு நிகழ்வும் இருக்கணும். இந்த 2 அம்சமும் கட்டாயம் இருந்தாகணும் என்று எந்த நியதியும் அல்ல. 29 ரசூலுல்லாஹ் பிற தென்படலை. ஷவ்வால் மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய கடைசி பிற தென்படலை. அப்போ என்ன செஞ்சாங்க? நோன்பை பிடிச்சாங்க 30 எங்கேயோ பிற என்ன செஞ்சுது? தென்பட்டுது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதை எடுத்தாங்க, நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே பிறை தென்பட்டால் மாதம் தொடங்குவதுதான். மேகம் மறைக்கணும், 30வது ஒன்று இருக்கணும் என்று அது அவசியம் கிடையாது. அந்த காலத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த காலத்திலும் இந்த விஞ்ஞான கணிப்புங்கிற ஒன்று இல்லை என்றால் இந்த காலத்திற்கும் அந்த காலத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த சமுதாயத்தை 29 30 மாதம் எப்போது முடிவடைகிறது என்று தெரியாத நிலையிலே வழி நடத்துவதற்கு காரணமாக இருந்தது. எனவே நமக்கு தெரியாது 29 முடியுது, இது 30 முடியுது என்று தெரியாது. அதனால் நாங்கள் 29 முடிஞ்சா எதிர்பார்ப்போம், இல்லையா நம்ம 30 பூர்த்தி செய்வோம். விளங்கக்கூடாது 30 கட்டாயம் இருக்கணும் அல்லது மேகமூட்டம் மறைச்சாகணும் என்று அப்படி ஒரு நியதி இல்லை. அப்படி நியதி ஒன்றை நாம் கடமையாக்கவும் கூடாது. அதொரு விடயம். சொல்லப்படாத விடயங்களுக்கு வெளியாகிற போது அதுக்கு விட சொல்லிக்கொள்ளேன். அடுத்ததாக இந்த ஃபமன் ஷாஹித மின்கும் ஷஹர் பலதரம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு பிறையை அமுல்படுத்தினால் லைலத்துல் கத்ர் இரவு ஒன்றுக்கு மேல் வர வாய்ப்பு இருக்கின்றது என்றும் லைலத்துல் கத்ர் இரவானது ஓரிரவு தான் என்றும் குறிப்பிடுகின்ற நீங்கள் நபிகளார் காலத்திலே அல்லது அவர்கள் பகுதியிலே பிறை கண்டு அமுல்படுத்தி இருப்பதால் அந்த நேரத்தில் லைலத்துல் கத்ர் இரவு ஒன்றுக்கு மேல் 2 வாய்ப்பு இருந்துதானே இருக்கின்றது. அப்படியாயின் இதை விளக்கம் என்ன? ஒரு நியாயமான கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, சர்வதேச பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய என்னை பொறுத்தவரை நான் லைலத்துல் கத்ர் ஒரு நாளாக வருவதென்பதை ஒரு நாளும் ஒரு ஆதாரமாக என்ன செய்யலை, முன்வைக்கல. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சர்வதேச பிறை ஏற்றால்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்கிறதும் என்னவா இருக்கும், ஒன்றாவிரும் என்று வாதம் வைக்கிறார்கள்.
அதுக்கு மறுப்பாக பேசுகிற போது தான் நமது சகோதரர் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார். நபின காலத்தில் ஊருக்கு ஊர் பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு இயலாது, தூரத்து செய்தி கிடைக்காது. அப்போ 2 நாளையில் அவங்க ஒத்தப்பட்ட இரவு வணக்கம் செஞ்சு தான் இருப்பாங்க. இவங்க இன்றைக்கு 27 நோன்பு பிடிப்பாங்க, இரவு வணக்கம் செய்வாங்க. இன்னொரு பிரதேசத்தில் அவங்க இன்னொரு நாளையில் என்னது 27 வணக்கம் செய்வாங்க. அப்போ 2 இரவு வந்துடும். அப்போ 2 பேரும் 27 இருக்க போகிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி அப்போ சொல்றது? ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இதுக்கு நாம சொல்ல பதில் நல்ல முறையில் வழங்கிக்குங்க. இந்த கேள்விக்கு நம்ம சகோதரர் என்ன பதில் சொல்கிறார்? அதாவது உள்ளூர் பிரகாராக்கள் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், அதாவது அது லைலத்துல் கத்ர் இரவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இரவைக்கு வரும். நம்ம லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்க்கறதால அது அந்த இரவு ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம், அந்த கிஃப்டை நமக்கு இறைவன் தாரான். அந்த இரவு தான் வரணும் என்று 1400 வருஷத்துக்கு முந்தி இருந்த அந்த இரவு வராது. மாறாக நாம நினைச்சுக்கிறதால நம்ம லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம நினைச்சு வணங்கணும். அதுக்கு இறைவன் என்ன செய்கிறான்? அந்த கிஃப்ட், அந்த 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 சன்மானியத்தை வழங்குறான். வேறு அந்த இரவு வாரல் என்று சொல்லார். இது ரொம்ப பெரிய தவறு, குர்ஆனுக்கே மாற்றமானது. இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த அந்த குர்ஆன் இறக்கினோம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அந்த இரவையில் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவு இறங்குறது அது கியாமத் நாள் வரை நடந்துக்கித்தான் இருக்கும். குர்ஆன் இறங்காது, அருள் இறங்கிக்கித்தான் இருக்கும். ஆனால் அது எத்தனையாவது இரவு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மறைக்கப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே கியாமத் நாள் வரை லைலத்துல் கத்ர் என்ற இரவு அது இருக்கும். குர்ஆன் தான் அந்த இரவில் இறங்காது. உதாரணமாக 27வது இரவு என்று வச்சுக்கோ. அப்போ 27வது இரவையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. அந்த இரவையில் நின்று வணங்குடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். என்ன இறங்காது? குர்ஆன் இறங்காது. அது அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற இரவு. இப்போது எனவே இந்த அடிப்படையில் அந்த இரவு இருக்கிறது என்று நாங்கள் குர்ஆனை ஆதாரமாக வச்சு ஓம் என்று சொல்லும். இருக்கிறது, ஒரு இரவு தான். முழு உலகத்துக்கும் அந்த இரவு வருவதென்றால் 24 மணி நேரத்துக்கு வரும். அப்போ நபிர காலத்தில் நாளுக்கு நாள் வித்தியாசப்பட்டு அவங்க 27 எடுத்திருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 26 ஆகிக்கிற போது இன்னொரு ஆள் 27 என்று வணங்குவார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து தான் இருக்காங்க என்றால் அதுக்கு நம்ம சொல்ல பதில் என்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் இப்போ முந்தி சொன்ன விஷயம், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கடைசி 10 ஒத்தப்பட்ட இரவுகளில் என்ன செய்யுங்கள்? லைலத்துல் கத்ரை தேடுங்கள். கடைசி 10 ஒத்தப்பட்ட இரவுகளை தேடுங்கள். ஃபமன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யத்தஹர்ரஹா ஃபிஸ் ஸபீல் அவாஹிர், யார் அந்த அந்த இரவை தேடுகிறானோ அவன் கடைசி 7 தேடிக்கொள்ளட்டும் என்கிறார்கள், ஒத்தையிலே தேடிக்கொள்ளட்டும் என்கிறார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். இப்போ பாப்போம். இப்போ எனக்கு அந்த நேரத்தில் விளங்குறது மாவீரன காலம் என்று வைப்போமே, அல்ல நம்மளோட மூதாயிர காலம் என்று வைப்போம். நமக்கு தெரியுது ஒரு 5 நாளை பிறகு கொழும்பில் ஒரு நாள் முந்தி புறகண்டிக்காங்க. ஒரு 5 நாளை பிறகு வாகனத்தில் ஒரு ஆள் வந்தவர் சொன்னார், கோவர் கழுதையிலையோ வாட்டு வண்டியில் வந்தவர் சொன்னார், நீங்கள் கொழும்பில் திங்கக்கிழமை கண்டிக்காங்க, நீங்கள் செவ்வாய்க்கிழமை கண்டிக்கலண்டு. இப்போ அவர்கள் ஒத்தப்பட்ட வண்டி நின்று வணங்குவாங்க. எதை அடையிறதுக்காக? லைலத்துல் கத்ரை வணங்குறதுக்காக. நாமளும் என்ன செய்வோம்? அதே லைலத்துல் கத்ரை அடைய கொண்டு வணங்குறோம். எங்களை சக்திக்கு உட்பட நாங்கள் செய்கிறோம். சக்திக்கு அப்பால் செய்ய முடியாது, அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். இந்த வேளையில் அவன் அந்த எண்ணத்தோடு வணங்குவதால் அந்த நன்மையை கொடுப்பான். அவன் அடையாவிட்டார். ஒருவன் அந்த இரவையில் சேர்வான், ஒருவனுக்கு அந்த இரவையில் அந்த அந்த ஒத்தப்பட்ட இரவு என்று அவன் ஒன்றை நினைத்தாலும் அந்த இரவு அவனுக்கு ஒத்தப்படாத இரவாக இல்லாவிட்டாலும் அவனுடைய எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். உதாரணம், நான் ஜமாத்து தொழணும் என்று சொல்லி வீட்டை ஒது செஞ்சு இங்கே வாரம், ஜமாத்து முடிஞ்சு எனக்கு ஜமாத்தோட நன்மை கிடைக்கும் இல்லையா? அதுக்குரிய முறையில் ஒது செஞ்சு கொண்டு பாங்கு சத்து கட்டுவார், ஜமாத்து முடிஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஜமாத்து நடந்தது,
எனக்கு நன்மை கிடைக்குது. எதனால்? என்ற எண்ணத்தால் நன்மை கிடைக்குது. நான் என்ன செய்கிறேன்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் என்று தர்மம் செய்கிறேன். 1 கோடி ரூபாய் சொத்தை ஒரு நன்மையான காரியம் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துக்கு கொடுக்கணும் என்று இன்னும் இருக்கிற சகோதரத்தை தூக்கி கொடுக்க. உதாரணத்துக்கு எந்த எண்ணமே தான். அவர் அந்த காசு எடுத்துக்கு அவர் மாறிட்டார். எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து. எண்ணத்தை பொறுத்தென்றால் அவன் அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அதற்கென்று அவன் முயற்சி செய்கிறான், அவனுடைய சக்திக்குட்பட முயற்சி செய்கிறான். அதனால் அல்லாஹ் அவனுக்கு அந்த நன்மையை கொடுப்பான். அதனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு நாளையில் தேடாமல் என்ன செய்ய சொன்னாங்க? 10 நாள் தேடு, ஒத்தப்பட்ட இரவு தேடுங்காங்க. ஏன் ஒரு நாளை சொல்லிக்கலாம் தானே? அவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளை அன்றைக்கு இருக்கலாம் என்று ஒத்தப்பட்ட இரவு தேடிக்கிறான். எனவே உண்மையிலே அது ஒரு இரவாக இருக்க அந்த இரவு அவனுக்கு நேர்படாவிட்டாலும் அவனுடைய சக்திக்குட்பட அவன் தேடியதால் இரவு தான் நன்மை கிடைக்கும். இறைவன் எண்ணத்துக்கு கூலியை கொடுப்பார். இது இறைவனுடைய நியதி, இறைவனுடைய நியதி. அதற்கு மாற்றமாக அந்த இரவு இவர்களுக்கு ஒரு நாள் இறங்கும், அக்கரப்பத்தில் ஒரு நாள் இறங்கும், கொழும்புல ஒரு நாள் இறங்கும், அந்த இரவு இந்தியாவில் ஒரு நாள் இறங்கும். 3 நாளைக்கு லைலத்துல் கத்ர் இரவு வரும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். 2க்கு மேலே வித்தியாசத்தை விளங்கிக்கணும். 3 நாளைக்கு உலகத்தில் லைலத்துல் கத்ர் கிடையாது. இவைகளுக்கு ஒரு நாள், இவையை நினைச்சத்தால் இவைகளுக்கு ஒரு நாளும், இவையை நினைச்சத்தால் இவைகளுக்கு ஒரு நாளும், இவையை நினைச்சத்தால் இவைகளுக்கு ஒரு நாளும் என்று ஆளுக்கு ஒரு நாளையில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று சொல்வது தவறு. இரவு ஒன்றுதான். அந்த இரவையில் அருள் இறங்கும். அதிலே அந்த எண்ணத்தை கொண்டு அந்த இரவை அடைய வேண்டும் என்று யார் வணக்கம் செய்கிறானோ அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவனுக்கு வணங்குவான். நான் அந்த இரவை அடைஞ்சிருக்கேன் இல்லையா எனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எனக்கு அது கிடைச்சிட்டு தெரியாது. ஆனால் நான் அந்த கடைசி 10 நாளும் அல்லது ஒத்தப்பட்ட இரவையில் நின்று வணங்கியதால் நான் என்ன செய்கிறேன்? திருப்திப்படுறேன். எனக்கு அந்த இரவு கிடைச்சிருக்கும் என்று திருப்திப்படுறேன். ஏன்? என் சக்திக்குட்பட நான் முயற்சி செய்ததால. இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ஏத்திக்காஃப் இருக்கிறாங்க, ஒத்தப்பட்டு வணக்கம் செய்ய சொல்லாங்க. அந்த அடிப்படையில் நன்மை கிடைக்கும் என்று தான் நபிர காலத்தில் அவங்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்ப கூலி கொடுப்பானே தவிர இரவை பலதாக்க முடியாது. சில சகோதரர்கள், சில அறிஞர்கள் லைலத்துல் கத்ர் இரவை ஷஅபா மாதத்திலும் அடைஞ்சென்று சொல்லாங்க. தாலிமுத்தில் வருது. அது மாதிரி இது அவர் எண்ணத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு நாளையில் என்று 3 நாள் லைலத்துல் கத்ர் வென்றால் லைலா ஒரு இரவு தான், அது நிர்ணயம் செய்கிற இரவு. ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்தான இரவு. அந்த பரக்கத்தான இரவு அது அன்றோடு முடியவில்லை, கியாம நாள் வரையும் இருக்கிறது. மலக்குமார்களும் இறைவன் அருளும் இறங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இன்றைய டைம் இதோடு முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் மிகுதி கேள்விகளை ஒன்று வியாழன் இரவு வைக்கணும். வியாழன் இரவு நிகழ்ச்சியில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது அதற்கு பின் ஒரு டேட் அறிவித்து அது செய்யப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இதற்கிடையில் சுருக்கமாக செல்லக்கூடிய இதே வேளையை ஒன்றை கட்டாயம் சொல்லிக்கொள்ள வேண்டும். கண்டுபிடு என்ற ஹதீஸை விட்டுவிட்டு உம்முல் குரா என்ற நாட்காட்டி அடிப்படை நாட்களை கணித்து நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், சவுந்தி போன்ற நாடுகளில் எடுப்பதாக கூறுகிறார்கள். அவ்வாறான நாட்காட்டிலிருந்து வருகின்ற செய்தினை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்வது? அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அந்த சவுதி உலமாக்களின் மீது போடுகின்ற மாபெரிய ஒரு அபாண்டம். கண்டுபிடி, அதாவது பிறையை கண்டு நோன்பு பிடி என்றால் அவர்கள் பிறையை கண்டு தான் நோன்பு பிடிக்கிறார்கள், அல்லது மாதத்தை பூர்த்தி செய்து நோன்பு பிடிக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக உம்முல் குரா கலண்டரை அடிப்படையாக வச்சு நோன்பு வணக்கத்தை அவர்கள் தீர்மானிக்கவில்லை.
அந்த கலண்டரை எதற்காக வச்சிருக்கிறார்கள்? அவருடைய நாட்டினுடைய நிர்வாக விஷயத்துக்கு ஒரு கலண்டரை அடித்து வச்சிருக்காங்க. அது அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளுக்கான ஒரு விடயம். ரமலானுடைய மாதம் நோன்புடைய வணக்க வழிபாடு வருகின்ற காலத்தில், ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு வருகின்ற காலத்தில் குறிப்பாக பிறை பார்க்கிற செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த முறையும் 29வது இரவையில் ரேடியோவிலே அறிவிப்பு செய்தார்கள். நமது மாணவர் அங்கே இருக்கிறார், அவருக்கு கால் பண்ணோம், இரவு அறிவித்தார்கள், பிறையை நீங்கள் யாராவது கண்டால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ரேடியோவில் அறிவிப்பு போகுது. அதை நான் என்ற காதால் கேட்டேன் என்று நமக்கு தெரியப்படுத்தினார். எனவே அவர்கள் அறிவிப்பு விடுகிறார்கள், மாதம் 29 பூர்த்தியாகிவிட்டது, எனவே பிறையின் செய்தியை கண்டால் நீங்கள் பிறையை கண்டால் எங்களுக்கு அறிவியுங்கள். எங்கே அறிவியுங்கள்? அங்குள்ள போலீஸ் நிலையத்தை அறிவிக்க சொல்கிறார்கள், அங்குள்ள இஸ்லாமிய நிலையங்களுக்கு அறிவிக்க சொல்கிறார்கள். அறிவித்து அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்திய பின்னாலே அவர்கள் அதன் வணக்கத்தை தொடர்கிறார்கள். இந்த வேளையில் உம்முக்குரா கலண்டருக்கு நேர்பாடாக அந்த செய்தி வரும் அல்லது முரண்பாடாக வரும். இந்த முறை அவனுடைய கலண்டருக்கு முரண்பாடாக வந்திருக்கு. இந்த முறை அவருடைய கலண்டருக்கு முரண்பாடாக வந்திருக்கு. எனவே கலண்டரை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் நாட்டினுடைய விடயங்களை பார்க்கிறார்கள் என்றால் அது சரியான விடயம், அதை ஒத்துக்கொள்ளாத வணக்க வழிபாடு குறிப்பாக நோன்புடைய விடயத்தில் அவர்கள் அந்த அறிவிப்பை விடுக்கிறார்கள். பிறையின் செய்தி போகிறது, அதை விசாரிக்கிறார்கள், அதை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய விடயத்தில் அப்படித்தான் நடக்கிறது. அங்கே எங்களை விட பயந்த அல்லாஹ் பயந்த நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த இலங்கையில் உள்ள கண்ட பிறைகளை தாம் எடுத்த முடிவுகளை மாற்றக்கூடாது என்பதற்காக வேணுமென்றே மறுக்கக்கூடிய இங்குள்ள அறிஞர் சபையை விட அங்குள்ள உலமா சபையை நாங்கள் ஏற்கிறோம், நம்புகிறோம். என்றாலும் அவர்களை ஏற்கிறோம் என்றால் அவர்கள் செய்கிற எல்லாத்துக்கும் சரி போகிறோம் என்றது கருத்தல்ல. இந்த விடயங்களில் அவர்கள் நியாயமாக நடக்கிறான் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். இல்லை அவர்கள் நியாயம் இல்லாமல் நடந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இலங்கையை பொறுத்தவரை இங்கே நியாயம் இல்லாமல் நடக்கிறதை கண்கூடாக கண்ணூடாக வருஷத்துக்கு வருஷமோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்காக கண்டுகொண்டு நாங்கள் வேணும் என்று பின்னால் போவது இது பிழையான விடயமாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.